உங்கள் தேடுதல் முடியவில்லையா? இன்னும் தேடிட்டு இருக்கும் எவ்வளவு காலம், எவ்வளவு யுகங்கள், எவ்வளவு நேரம் நீங்கள் உங்களோட மருத்துவமான டைமை நீங்கள் டெய்லி வாட்சில் அட்லீஸ்ட் 1 hour பார்த்து உங்களோட டைம் வந்து நீங்கள் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு மந்திரவாதம், மைய, அந்த விஷயம், இந்த விஷயம், இதெல்லாம் அதுக்காக ஒரு பெதல் இருக்கு. எவ்வளவு நாள் செய்யும்? தேடி 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 அலைஞ்சு நீங்கள் எங்கேயும் போகிறதும் இல்லை, எங்கேயும் வாழதும் இல்லை. இந்த பிறவியிலே இருந்து அடுத்த பிறவி, அடுத்த பிறவியில இருந்து அடுத்த பிறவி, அடுத்த பிறவியில இருந்து அடுத்த பிறவி, இப்படியே நீங்கள் நூற்றாண்டுகள் முடியவில்லை என்றால் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு விடை இருக்கு. அந்த விடை வந்து இதுதான். கால யோகினி தந்திரம், கால கிருஷ்ண யோகினி தந்திரம், காளிய கிருஷ்ண யோகினி தந்திரம் என்று சொல்லி இது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அந்த மந்திரத்தை முன்னேற்றினால் உங்களுக்கு சித்தியாகிறது. அகோரமான வழிமுறைகள். ஒரு நாள் நீங்கள் இதுக்குள்ளாலே இறங்கினால் திருப்பி போக முடியாது. யமுனா நதியில் ஆழத்திலே நீங்கள் விழுந்துட்டே இருக்கும். அப்படியே யமுனா நதியில் ஆழத்திலே ஆழ்ந்து கொண்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு விடை கிடைக்கும். அந்த ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் காளி உருவத்தில் வந்து உங்களுக்கு அந்த விடையை சொல்லிக் கொடுக்கும். ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் அகோர ரூபம் எடுத்து விடை கிடைக்க ஒரு மந்திர சக்தியாக நான் உங்களுக்கு தரப்போகிறது என்று நீங்கள் அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அதை பிரயோகப்படுத்தி அதோட ஜெய பராஜயங்கள், அதாவது அதோட சக்சஸ் ஃபெயில்யூர் நீங்களே தெரிஞ்சுக்கணும். முடியவில்லை 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 என்று நினைக்கும் பல காரியங்களும் முடிக்க வேண்டும். ஐயா வணக்கங்க ஐயா. இப்போது தாந்திரிக பூஜை முறையில் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அந்த ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. அதை நீங்கள் வெரி சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிள் மெத்தடில் கொடுத்துருக்குறீங்க. அந்த பயிற்சி பண்ண உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே 100% சக்ஸஸ் ஆகிருக்குங்க. இது உங்களோட ஆராய்ச்சியா? இதை எப்படி எடுத்துக்கிறது? ஆக்சுவலி வந்து முக்கால் பாகம் என்னோட ஆராய்ச்சி. நிறைய ப்ராசஸ் இந்த தாந்திரிகத்தில் இருக்குது. அது சஷ்ட பூஜா, அஷ்டபூஜா, தசபூஜா, 160 பூஜைகள் இருக்குது இந்த தாந்திரிகத்தில். ஆனால் எல்லாம் செய்து நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதனால் ப்ரிஸ்கிரைப்டாக நான் வந்து தேவையான மட்டும் அந்த பூஜைக்கு தேவையான மட்டும் கோஆர்டினேட் பண்ணியாக்க நான் என்னோடய சீடர்களுக்கு கொடுக்குறது. பின்ன சில சீடர்கள் அவரை பற்றி ஞானம் வேணும்னு சொல்லி சிலவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆளுகளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்குறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நார்மலி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டெய்லி வந்து ஒரு 15 நிமிஷம் இல்லாட்டி 20 நிமிஷம் செய்கிற லெவல்லையாக்கு நான் அந்த ப்ராசஸ் செய்து வச்சுருக்கிறேன். அட்லீஸ்ட் மினிமம் 20 மினிட்ஸ் ஆகுது வீட்டில் ஒரு இடத்துல. ஏன்னா இது பல இடத்துல இருந்து பண்ணக்கூடாது. டெய்லி ஒரு இடத்துல இருந்து பண்ணி
சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ள எல்லாம் நான் சொல்லி கொடுக்குற வேண்டும். அது செய்தால் மட்டும்தான் தெரியும் அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு. செய்யாமல் வீட்டில் கொண்டு போய் புக்கை மடக்கி பிள்ளைக்கு அடியில் வச்சுட்டு பாலயோகி சாமி சொல்லி ஒன்றும் ஆகலைன்னு சொன்னால் அடி தான் கிடைக்கும். எல்லாமே நான் என்ன பண்ண முடியும்? தேங்க்ஸ்.